ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கடினம் குளம்ங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ராஜீவ் அண்ட் ஆதிராங்கிற தம்பதிகள் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ராஜீவ்ங்கிற நபருக்கு 42 வயசாகுது. அவங்க மனைவி ஆதிராக்கு 32 வயசாகுது. ராஜீவ் பக்கத்துல இருக்க ஒரு கோவில்ல பூசாரியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பெண்மணி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஸோ இந்த ராஜீவ்ங்கிற நபரோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, காலையில் 5-6 மணிக்கு கிளம்பி போனார்னா முழு நாளும் கோவிலில் தான் இருப்பார். நைட்டு 11 மணிக்கு கோவிலில் பூட்டுற வரைக்கும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ 11 மணிக்கு கோவிலில் பூட்டினார்னா ஒரு 11:15 தான் வீட்டுக்கு வருவார். பட் அந்த டயத்தில் இந்த குடும்பத்தை ஃபுல்லாகவே அவங்க மனைவி ஆதிரா தான் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஈவன் அவங்க பையனை காலையில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுலேருந்து ஈவினிங் பிக்கப் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு பாடம் சொல்லித்தரது, வீட்டில் சமைக்கிறது, மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒட்டுமொத்த வீடையும் அவங்க ஃபுல்லாவே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் வருஷம் ராஜீவ்ங்கிற இந்த கோவில் பூசாரி வழக்கம் போல காலையில் கிளம்பி கோவிலுக்கு போறாரு. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அவரோட அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, ஒரு 11:15 கதவை தட்டுவார். அதுக்கப்புறம் அவங்க மனைவி கதவை திறப்பாங்க. பட் அன்னைக்கு வீட்டு வாசல்ல ஒரு 11:15 நைட்டு நிற்கிறாரு. ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணராரு. வீட்டோட கதவுகள் திறந்துருக்கு. இவருக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இந்த டயத்துக்கு தன்னோட ஒய்ஃபு கண்டிப்பா கதவை திறந்து வச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பதட்டத்தோட தன்னோட மனைவி பேரை சொல்லிக்கிட்டே உள்ள போறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படி உள்ள போன இந்த ராஜீவ்ங்கிற பூசாரி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் கழித்து அவரோட அலறல் சத்தம் கேட்குது. அதுவும் நைட்டு அந்த ஊர் மக்களே அசந்து தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இவரோட அலறல் சத்தம் கேட்டு அந்த மக்கள் எல்லாரும் எழுந்து வீட்டில் லைட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயந்துட்டு கத்தி கதறி ஓடி வராரு. பக்கத்து வீட்டுக்காரங்களா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவர் வீட்டை நோக்கி கையை காட்டுறாரு தவிர அவரால் உண்மையிலேயே அந்த வீட்டுக்குள்ள என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத அவரால் வாயால் சொல்ல முடியல. உடனே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எதை பார்த்து இவன் பயந்துட்டு ஓடிட்டு வரான்னு அவங்களும் அந்த வீட்டை திறந்துட்டு உள்ள போறாங்க. லிவிங் ரூம்ல எல்லாமே நார்மலா இருக்கு. பட் அந்த வீட்டோட பெட்ரூமுக்குள்ள போனாங்கல்ல, அந்த ஊர் மக்களே மிரண்டு போயிட்டாங்க. அந்த வீட்டோட பெட்ரூம்ல இந்த ராஜீவோட மனைவி ஆதிராங்கிற அந்த பெண்மணியோட சடலத்தை பார்க்குறாங்க. அவங்க உடல் ஒரு அரை நிர்வாணமா இருக்கு. அவங்களோட கழுத்தை யாரோ கத்தியால கட் பண்ணிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ரத்த கரைகளா இருக்கு. அவங்கள பார்க்கும்போதே தெரியுது அவங்க மரணம் அடைஞ்சிருப்பாங்கன்னு. இப்போ அந்த ஊர் மக்களும் பதட்டமா வெளியில வர்றாங்க. இதை பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட், பாராமெடிக் டீம் எல்லாருமே பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரைம் சீனை பார்க்கும்போது எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. இந்த வீட்டை உடைச்சிட்டு யாருமே உள்ள வந்ததுக்குரிய தடயமும் இல்லை. ஸோ அவங்களும் பெட்ரூம்ல போய் பார்க்குறாங்க. உண்மையிலேயே அந்த பெண்மணி அவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ போலீஸ் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக நோட்டமிட்டு வரும்போது லிவிங் ரூம்ல அந்த டைனிங் டேபிள்ல 2 டீ கிளாஸை பார்க்குறாங்க. அதாவது ரீசெண்டாக யாரோ டீ குடிச்சிட்டு வச்சதுக்குரிய கிளாஸ் இருக்கு, 2 கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போனா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்களும் ஒரு கிளாஸ் டீ குடிச்சிருப்பாங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இந்த வீட்டுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச 2 நபர் வந்திருக்கலாம். அந்த 2 பேத்துக்குமே இவங்க டீ போட்டு கொடுத்துருக்கலாம். இல்லை, ஒரு நபர் வந்திருக்கலாம், அவர் தெரிஞ்சவராக இருக்கலாம், இவங்களும் டீ குடிச்சிருக்கலாம். ஒட்டு மொத்தத்தில் எந்தவித ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லைங்கிறதுனால கடைசியா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போன நபர் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கும் ஆதிராங்கிற இந்த பெண்மணிக்கும் பரிச்சயமான, அதே டயத்துல நம்பிக்கையான ஒரு நபரா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மேபி அந்த நபரே கொலைகாரனாவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ போலீஸ் அந்த வீடை ஃபுல்லா செக் பண்ணிட்டு வரும்போது அவங்க கணவர் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான விஷயம் தோணுதான்னு கேட்கும்போது அவர் ஏற்கனவே பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்காரு. பட் அப்படி இருந்தாலும் ஒரு வித்தியாசமான விஷயத்தை அவர் இந்த வீட்டில் நோட் பண்றாரு. சார், என்னோட மனைவி ஒரு ஸ்கூட்டர் வச்சிருப்பாங்க. அதுல தான் என்னோட பையனை ஸ்கூல்ல போய் பிக்கப் பண்ணுவாங்க, டிராப் பண்ணுவாங்க. ஈவன் பக்கத்தில் அந்த ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இருக்கு, அது வரைக்கும் போய் டிராப் பண்ணிட்டு வருவாங்க. பட் அந்த ஸ்கூட்டர் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அப்போ மேபி ஆதிராவை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இந்த ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, ஓகே உங்க பையன் இருக்கான்ல, அந்த 10 வயசு பையன் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, சார் பக்கத்தில் என்னோட மாமியார் வீடு இருக்கு. சில சமயம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட பையன் என்னோட மாமியார் வீட்டில் போய் தங்குவான். இன்னைக்கு ஏற்கனவே பிளான் பண்ணி என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் அவன் போற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் சார் அவன் வீட்டுக்கு வரலங்கிற மாதிரி இவர் ஒரு தியரி சொல்றாரு. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, எந்த ஒரு கிரைம் சீன்லையும் சரி
கொலை செய்யப்பட்ட விக்டிமோட உடலை ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க டிஃபால்ட்டாவே சஸ்பெக்டா வருவாங்க. அவங்க கொலை பண்ணிருக்காங்க பண்ணலங்கிறது ரெண்டாவது. பட் அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா சந்தேக வளையத்துக்குள்ள வருவாங்க. அதுவும் உடலை கண்டுபிடிச்சது ஸ்பௌஸ், அதாவது ஒரு கணவனாவோ மனைவியாவோ இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல சந்தேகம் வரும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கணவரே உடலை கண்டுபிடிச்சிருக்காரு. சம்பந்தப்பட்ட அந்த நாள் அவங்க பையனை பாட்டி வீட்டுக்கு போனதுனால இப்ப போலீஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க கணவர் மேலதான் சந்தேகம் வருது. இப்ப போலீஸ் ஆபீசர் அவங்க கணவர் கிட்ட கேக்குறாங்க, 2 டீ கிளாஸ் உங்க வீட்டுல இருக்கு. சோ யாரோ ஒரு தெரிஞ்ச நபர் தான் வந்துட்டு போயிருக்காங்க, அது யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு ஒரு ஐடியாவே இல்ல. சார் எனக்கு சத்தியமா யாருமே பகல்ல எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க சார், அதுவும் நான் கோவிலுக்கு போனா என்னோட மனைவி வீட்டுல தனியா தான் இருப்பாங்க, ஒரு 3வது நபர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி உங்க மனைவி என்ன பண்றாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தானா இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்கறாங்களான்னு கேட்டிருக்கு. சார் என்னோட மனைவிக்கு சமூக வலைதளங்கள்ல அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், நிறைய ரீல் பண்ணி போடுவாங்க சார், மற்றபடி அவங்க எந்த வேலைக்கும் போல வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவர் சொல்றாரு. இப்ப போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் போய் கேட்கறாங்க, யாராவது ஒரு 3வது நபர் இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போன மாதிரி ஏதாவது ஒரு தடயம் இருக்கா, இல்ல இந்த ஏரியாவை சேராத ஒரு நபர் இந்த ஏரியாவுக்கு வந்த மாதிரி நீங்க பாத்தீங்களான்னு கேட்கறாங்க. யாருமே ஒரு 3வது நபரை பார்க்கலங்கிறாங்க. பிகாஸ் இது நெருக்கமா வீடுகள் இருக்க ஏரியா. சோ இந்த கொலைகாரன் கேஷுவலா இந்த தெரு வழியா வந்து இவங்க வீட்டு முன்கதவை திறந்துட்டு போயிருந்தா கண்டிப்பா யாராவது ஒரு நபராவது பார்த்திருப்பாங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு போன நபர் இந்த ஏரியா மக்களுக்கும் பரிச்சயமான ஒரு நபரா இருந்திருக்கலாம். அதனாலதான் அந்த நபரை யாருமே வித்தியாசமா பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ் திங்க் பண்றாங்க. ஒட்டுமொத்தத்துல இந்த பெண்ணோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புனா மேபி அது மூலமா தனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. பிகாஸ் இந்த பெண்ணோட உடலை கண்டுபிடிக்கும் போது அவங்க உடல் அரை நிர்வாணமா இருந்ததுனால மேபி அந்த கொலைகாரன் இவங்களை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இந்த உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. ஸோ பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ் 2 மிக முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று, ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு தான் இவங்க கழுத்தை கட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கட் பண்ண பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கொலைகாரன் பண்ண மாதிரி தெரியல. புதுசா கொலை பண்ண ஒருத்தன் கொலை பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கொலை இருக்கு. அதாவது அவங்க உடம்ப கட் பண்ண நேச்சரை வச்சு சொல்றாங்க, இவங்களை கொலை பண்ண கொலைகாரன் இதுக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயம், கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட உடம்புக்குள்ள கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்ப கண்டிப்பா அந்த கொலைகாரனோட மோட்டிவ் என்னவா இருக்கலாம், இவங்க கிட்ட தவறா நடந்து அதுக்கப்புறம் இவங்களை கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் அந்த நபர் இவங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. ஏற்கனவே போலீஸுக்கு இந்த கணவர் மேலதான் சந்தேகம் இருக்கு. ஒரு முழு நேரமும் இவன் கோயில்ல இருந்தா கோவிலுக்கும் வீட்டுக்கும் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ், ஒரு நடந்து போனா 10 நிமிஷத்துல வந்துடலாம். இவன் ஏன் இடைப்பட்ட டயத்துல இங்க தன்னோட மனைவி கூட உடல் ரீதியான தொடர்புல இருந்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு இவன் ஏன் திரும்ப கோவிலுக்கு போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஆங்கிள் திங்க் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த கோயில்ல வேலை பார்க்கிற மற்ற நபர்கள்கிட்டையும் அந்த கோவிலுக்கு அன்னைக்கு யாரெல்லாம் வந்தா அவங்க கிட்ட எல்லாத்திட்டையும் விசாரிக்கிறாங்க. காலையில 7 மணில சாயங்காலம் 11 மணி வரைக்கும் இந்த ராஜு ஃபுல் டே கோவில்ல தான் இருந்தாரா, இல்ல இடைப்பட்ட டயத்துல ஷார்ட்டான டயத்துல எங்கேயாவது போயிட்டு வந்தாராங்கிற மாதிரி கேட்கிறாங்க. பட் கூட வேலை பார்க்கிற எல்லாரும் சொல்ற ஒரே பதில், முழு நேரமும் அந்த ராஜு இந்த கோவில்ல தான் இருந்தாரு, சோ அவர் எங்கேயுமே போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் கொலை செய்யப்பட்ட இந்த பெண் எத்தனை மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்கன்னா, காலையில 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இடைப்பட்ட இந்த டயத்துக்குள்ள தான் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அந்த டயத்தையே போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி விசாரிக்கும் போது கோவில்ல இருக்க வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சொல்ற பதில், வாய்ப்பே இல்லை சார், ராஜு ஃபுல் டே இங்க தான் இருந்தாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ போலீஸ் திங்க் பண்றாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் விட்னஸ் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு கிடைச்ச ஒரு ஷார்ட்டான டியூரேஷன்ல இந்த ராஜு கோயிலிருந்து வீட்டுக்கு தன்னோட மனைவி கூட டீ குடிச்சிட்டு அப்புறம் மனைவி கூட உடல் ரீதியான தொடர்புல இருந்து அதுக்கப்புறம் தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு திரும்ப கோவிலுக்கு போக முடியுமா, அதுக்குரிய வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்ப மேபி இந்த கணவர் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸோட அனுமானம். அதே டயத்துல இந்த மனைவியோட ஸ்கூட்டரை யாரு எடுத்துட்டு போனாங்களோ அவன் தான் கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு.
சரி, ஓகே, இப்போ இவர் வந்து டைரக்டா கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இவருக்கும் அவங்க மனைவிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவர் ஏன் யாரையாவது ஹையர் பண்ணி தன்னோட மனைவியை கொலை பண்ண சொல்லி அப்புறம் ஸ்கூட்டரை போய் வேற எங்கேயாவது டிராப் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஆங்கிளையும் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் அவங்க கணவரை சந்தேக கண்ணோட விசாரிச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்ட ஆதிராவோட ஸ்கூட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வீட்டில இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல யாரோ ஒரு நபர் இந்த ஸ்கூட்டரை அப்படியே விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரோ ஒரு நபர் இவங்களுக்கு தெரிஞ்சவர் இவங்க வீட்டுக்குள்ள வந்து ஆதிராவை கொலை பண்ணிட்டு அவங்க ஸ்கூட்டரை எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல போட்டுட்டு மேபி ரயில்ல ஏறி தப்பிச்சு போயிருக்கலாம். கண்டிப்பா அந்த கொலைகாரன் வெளியூரை சேர்ந்தவனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. அதே டயத்துல அந்த ஏரியா மக்கள் கிட்ட கேட்கிறாங்க, அவங்க கணவர் ராஜீவ் அந்த கோயில் பூசாரி இந்த சம்பந்தப்பட்ட டேல அவங்க மனைவியோட ஸ்கூட்டரை ஓட்டிட்டு வந்ததை யாராவது பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. பட் யாருமே அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கலங்கிறதுனால ஃபைனலா போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. கண்டிப்பா அந்த கணவர் ராஜீவ் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு 3வது நபர் தான் இதை இன்வால்வ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. ஒருவேளை இந்த பெண்மணி வீட்டில் தனியா இருக்கலாம், கணவர் முழு நேரமும் கோயில இருக்கிறதுனால வீட்டில் தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்கிட்ட தவறா நடக்கணுங்கிற நோக்கத்துல வந்து இந்த கொலை நடந்திருக்கலாம். இதுதான் மோட்டிவா இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட்டப்பகல்ல வீட்டில் தனியா இருந்த ஆதிராங்கிற இந்த குடும்ப தலைவியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, போலீஸ் அவனை பிடிச்சாங்களா, இந்த கொலைக்கும் அவங்க கணவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி ஆதிராங்கிற அந்த பெண்மணியை யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு பிஸியா இன்ட்ரெஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு செகண்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்கில் காத்துட்டு இருக்கு. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரீல்ஸ் மோகத்துல நிறைய பேர் மூழ்கி இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்க போகுது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போலீஸ் உண்மையிலேயே இந்த வழக்கை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம விழிப்பிதுங்கி இருக்க இந்த நேரத்துல இவங்களோட உடலை பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் இன்னொரு மிக முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. அதாவது இந்த பெண்ணோட உடம்புக்குள்ள அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிச்சாங்க. பட் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அந்த பெண்கிட்ட உடல் ரீதியா ஒரு நபர் தொடர்புல இருந்திருக்காரு. பட் அந்த தொடர்பு வந்து வலுக்கட்டாயமா நிகழ்ந்த நிகழ்வு இல்ல, அந்த பெண்ணோட விருப்பத்தோட நிகழ்ந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இதை எப்படி டாக்டர் கண்டுபிடிக்க முடியும்னா, எஸ், ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெண், அதுவும் கொலை செய்யப்பட்ட பெண் எத்தனை மணிக்கு கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி உடல் ரீதியான தொடர்புல இருந்தாங்க, அது விருப்பப்பட்டு இருந்தாங்களா, அவங்களோட விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி அந்த உறவு ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறத மருத்துவ ரீதியா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த பெண் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி விருப்பப்பட்டு தான் அவர் ஆண் கூட தொடர்புல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்ப இது வந்து இந்த வழக்குல ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதாவது போலீஸ் ஒவ்வொரு டாட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஃபோர்ஸ் என்ட்ரியில் ஸோ வந்தவன் தெரிஞ்சவன், 2 டீ கப் இருக்கு. ஸோ தெரிஞ்சவங்கிறதுனால தான் டீ போட்டு கொடுத்து ரிலாக்ஸாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க விருப்பப்பட்டு தான் உடல் ரீதியான தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த நபர் கூட தொடர்பு இருந்திருக்கு. அதே டயத்தில் அந்த நபர் இவங்க கணவராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு சந்தேகமும் போலீஸுக்கு வருது. பிகாஸ் ஏற்கனவே இவங்க கணவர் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு திங்க் பண்ணுறாங்க. பட் இப்போ பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, விருப்பப்பட்டு உறவுல இருந்தாங்க அப்படின்னா அப்ப ஏன் அது அவங்க கணவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. அப்போ ஆப்வியஸ்லி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ அந்த பயாலஜிக்கல் மெட்டீரியலை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் அனுப்புறாங்க. பட் இன்கேஸ் அவங்க கணவரோட அவங்க உறவுல இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 3வது நபர் கூட தொடர்புல இருந்திருக்காங்க. அந்த நபர் தான் இவங்களை கொலை பண்ணிருக்காரு. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. இப்போ போலீஸ் ஏற்கனவே அவங்க கணவர் அப்படிங்கிற தியரியை ஒதுக்கி வச்சு பார்த்தா அந்த 3வது நபர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம்.
பட் அது யாரு அப்படிங்கிறது தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவங்களோட ஃபோன் ரெக்கார்டோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோ எல்லாத்தையும் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே சமூக வலைதளத்தில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கு, ரீல்ஸ் மோகம் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க அக்கௌண்ட்டை பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களோட எல்லா ரீல்ஸுக்கும் தொடர்ந்து லைக் போட்டிருக்காரு, கமெண்ட் போட்டிருக்காரு. இவங்களும் அவர் கொடுத்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அந்த நபர் யாருன்னு பார்த்தா, அவரும் ஒரு சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு நபர், அவரும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், நிறைய ரீல்ஸ் போடுறவர். அவரோட பேர் வந்து ஜான்சன் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அந்த ஜான்சன்கிற நபரோட சமூக வலைதள அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கிளியராகவே புரியுது, ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுற அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்ட அந்த நபர் ஏன் ஜான்சனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்போ இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க கணவர் ராஜீவை திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. பிகாஸ் ஒரு பொண்ணு சமூக வலைதளத்தில் இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க, ஒரு நபர் கூட இவ்வளவு க்ளோஸா ரீல் போற அளவுக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பா அது அவங்க கணவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதன் மூலமா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம். அப்போ அந்த ராஜீவ் கிட்ட கேட்ட அந்த ஜான்சனை பத்தி தெரிய வாய்ப்பு இருக்குன்னு அந்த ராஜீவ் கிட்ட கேட்கிறாங்க. அப்போ இந்த ராஜீவ் என்ன சொல்றாரு, சார் அந்த ஜான்சன்கிறவன் எனக்கு நல்லாவே தெரியும், அவனால தான் சார் என்னோட குடும்பமே சீரழிஞ்சு போச்சுங்கிறாரு. சரி என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்கிற மாதிரி போலீஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த ராஜு என்ன சொல்றாரு, சார் என்னோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே இந்த ரீல்ஸ் போங்க சார், இன்ஸ்டாகிராமில் பயங்கர அடிக்ஷன், அடிக்கடி ரீல்ஸ் பண்ணி போடுவாங்க. அவங்க ரீலுக்கு நிறைய ஆண்கள் கமெண்ட் போடுறது இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சார். பட் எனக்கு வந்து அது பிடிக்கல சார். நான் வந்து ஒரு கோயிலில் பூசாரியாக இருக்கவேன், ஆச்சாரியமாக இருக்கிற ஒரு நபர், என்னோட மனைவி இந்த மாதிரி அறகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு ரீல்ஸ் போடும்போது அதை 4 பேர் பார்த்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்கு. இதெல்லாம் நமக்கு வேண்டாமா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது நான் பல முறை சொல்லி பார்த்தேன் சார். பட் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. பிகாஸ் அவங்க போடுற ரீல்ஸுக்கு பசங்க கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்போது அதை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த புகழ் வந்து அவங்கள வந்து அப்படியே மிதப்பில் வச்சிருக்கு. அப்போ அவங்க என்ன தோணுதுன்னா, பரவாயில்லையே நிறைய பேர் நம்ம ரீலை பார்க்குறாங்களே, நம்ம இன்னும் தொடர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய ரீல்ஸ் போட்டோம்னா நம்ம நிறைய பணக்காரர் ஆகலாங்கிற மாதிரி அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா நம்மளுக்கு இந்த கோவிலில் வர பணமே போதும், இதனால நம்மளுக்கு சமூகத்தில் ரொம்ப கெட்ட பேர் வருது, இது வேண்டவே வேண்டாங்கிறாரு. பட் இவங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. பட் இந்த ராஜீவும் சொல்லி 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 பார்த்து டயர்ட் ஆயிட்டாரு. பட் அப்பதான் இவர் ஃபீல் பண்றாரு, ஜான்சன்கிற இன்னொரு இன்ஸ்டாகிராம் ரீல் போற ஒரு நபர் கூட இவங்களுக்கு நெருக்கம் ஏற்படுறதா அவங்க கணவர் உணர்றாரு. என்னதான் இந்த கோயில் பூசாரி இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இல்லாம இருந்தா கூட அவர் ரெகுலரா அவங்க மனைவியோட ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது அவர் கிளியராகவே கெஸ் பண்ணிடுறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜான்சன்கிற நபரை பத்தி அவங்க கணவர் கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல வேற நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறவர், அவர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு, என்னோட அக்கௌண்ட் க்ரோ ஆகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு, எப்படி ரீல் போடணும், எப்படி எடிட் பண்ணணும், எந்த மாதிரி சாங் போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லி தர்றாரு. அந்த மாதிரி தான் தவிர எனக்கும் அவருக்கும் வேற எந்த தொடர்பும் இல்லைங்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்றாங்க, தன்னோட கணவரோட அனுமதியோட அவர் கூட கொலாப் பண்ண போறேன், 2 பேரும் சேர்ந்து ரீல் பண்ண போறோன்னு அவுட்டோர் ஷூட்டிங் போறேன்னு போயிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க கணவருக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. பட் என்ன சொன்னாலும் மனைவி கேட்க மாட்டேங்கிறானே, அவரும் பேசாம தான் இருந்துட்டு வராரு. பட் இந்த நேரத்தில் தான், அதாவது இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றாரு. நைட்டு 11:30 மணிக்கு அவங்க மனைவி கதவை திறக்கிறாங்க. பயங்கர சேடா உட்காந்துருக்காங்க. இவருக்கு புரியல, ஏமா சேடா இருக்குன்னு கேட்டதுக்கு உடனே அவங்க மனைவி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அந்த ஜான்சன் கூட அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு, நாங்கள் உடல் ரீதியான தொடர்பில் இருந்தோம். அப்போ அந்த ஜான்சன் என்ன பண்ணுறான், நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஸோ என்ன முழு நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இப்போ மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த ஃபோட்டோக்கு நீ எனக்கு ஒத்து வரணும், நான் கேட்குறப்பெல்லாம் என் கூட தொடர்பில் இருக்கணும், நான் கேட்குறப்பெல்லாம் பணம் தரணும், அப்படி இல்லைனா இதை ஃபுல்லாக நான் இன்டர்நெட்டில் விட்டுருவேன், இன்ஸ்டாகிராமில் விட்டுருவேன், உன்னோட மானத்தையே வாங்கிடுவேங்கிற மாதிரி என்னை மிரட்டுறான். இது வரைக்கும் அவனோட மிரட்டலுக்கு பயந்துட்டே நான் 1.5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டேன், இப்போ அடிக்கடி என்ன உடல் ரீதியான தொடர்புக்கும் கூப்பிடுறாங்கிற மாதிரி அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கணவர் சொல்றாரு, சரி இதை நம்ம எப்படியாவது போலீஸில் எடுத்துகிட்டு போய் சரி பண்ண பார்ப்போம், பட் இனிமேல் அவங்க கூட நீ கம்ப்ளீட்டாக கான்டாக்டை கட் பண்ணிடு, அவனோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடு, ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிடு, அவங்க கூட தொடர்புலே இருக்காத, அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இதுதான் சார் நடந்தது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மேபி இந்த கொலையை அந்த ஜான்சன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க கணவர் சொல்கிறாரு.
ஸோ பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுது? ஆதிரா விருப்பப்பட்டு தான் ஒரு நபர் கூட உறவுல இருந்தாங்க கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி. ஏற்கனவே ஜான்சன் கூடயும் தொடர்புல இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க ஜான்சனை கட் பண்ணி விட்டுருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க கணவர் இல்லாதப்ப வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கொலை பண்றதுக்கு முன்னாடி அவங்க உறவுல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன், இந்த டாட் எல்லாத்தையும் போலீஸால கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ அந்த ஜான்சன்கிற நபரோட போட்டோ இருக்கு. ஏன்னா அவனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போய் எடுத்துட்டாங்க. அதுல அவனோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அடிச்சு பார்க்குறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க? அவனோட செல்போன் டேட்டா ரெக்கார்டை செக் பண்றாங்க. கொலை நடந்தப்போ ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அவன் எங்க இருந்தான் அப்படிங்கிற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கடினம்குளம்ங்கிற ஊர்ல தான் அவனோட செல்போன் சிக்னல் காட்டியிருக்கு. அதுவும் காலையில 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இவங்க வீடு, ராஜீவோட வீடு எங்க இருக்கோ அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் அவனோட சிக்னல் காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு மேல அவனோட சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. பக்கத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போகுது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த சிக்னல் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருது. ஏன்னா அவன் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டான். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு பக்காவா கிளியரா தெரியுது, இந்த ஜான்சன் வெளியூரை சேர்ந்தவன், இந்த பெண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்கான், இவங்க வீட்டுக்கு வந்திருக்கான், இவங்க தொடர்புல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் கொலை பண்ணிட்டு அந்த பெண்ணோட பைக்கை இவன் தான் ஓட்டிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. பட் வழிநெடுக ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அது ஒரு சின்ன ஊருங்கிறதுனால எந்த ஒரு கேமராவையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஈவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலையும் கேமரா இல்லைங்கிறதுனால உண்மையிலேயே இந்த ஜான்சன் தான் அந்த பைக்கை ஓட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியல. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இப்ப அவன் தான் நம்பர் 1 சஸ்பெக்டா இருக்கான். அப்ப போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஜான்சன் உண்மையிலேயே எந்த ஊரை சேர்ந்தவன் யாருக்குமே தெரியல. ஈவன் அந்த கணவர் கூட தெரியல. சரி, இப்ப அவனோட போட்டோ இருக்கே, நம்ம இன்டர்நெட்ல விட்டுருவோன்னு போலீஸ் என்ன பண்றாங்க? டிவி, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட்ல எல்லாத்துலயும் ஒரு கொலைகாரனை நாங்க தேடிட்டு இருக்கோம், இவன் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனவன், இவனை பார்த்தா எங்களுக்கு தகவல் கொடுங்கிற மாதிரி டிவியில, நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போலீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஒரு நாள் கழிச்சு கோட்டயம்ல இருந்து ஒரு பெண் பதட்டமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. சார், நீங்க ஒரு போட்டோ அனுப்பிச்சிங்களா, அந்த நபர் எனக்கு நல்லாவே தெரியும் சார், அவன் என் வீட்டில் தான் இருக்காங்கிறாங்க. என்னது உங்க வீட்டில் இருக்கானா? என்னமா சொல்றேன்னு கேட்டா அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட அப்பா கொஞ்சம் வயசானவர், அவரோட வீட்டோட பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் வேணுங்கிற மாதிரி நாங்க கேட்டோம். அப்ப இந்த நபர் வேலைக்கு வந்தாரு. ஸோ இந்த நபர் ரொம்ப நாளா எங்க வீட்டில் தான் சார் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ டிவியில் நியூஸ் பார்த்து எனக்கு பயமாச்சு. ஈவன் இந்த நபர் பாத்தீங்கன்னா எங்க வீட்டோட தங்கி தான் எங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காரு, வயசான எங்க அப்பாவை. இவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ நான் டிவியில் அந்த நபரோட போட்டோவை பார்த்தேனோ அப்போ அந்த நபர் அவரோட ரூமுக்குள்ள வந்தாரு. நான் மெதுவா வெளியில போய் தாழ்பால் போட்டேன் சார், வெளியில கூடி லாக் பண்ணிட்டேன், நீங்க வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி ஒரு சூப்பரான தகவல் சொல்றாங்க. பட் அதே டயத்தில் கடினம்குளம் போலீஸ் இங்க இருந்து கோட்டயத்துக்கு போய் உடனே எல்லாம் பிடிக்க முடியாது. ஸோ அப்போ லோக்கல் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி இவங்க வீட்டுக்கு போக சொல்லி உடனே அந்த நபரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இப்போ அந்த கதவை திறந்துட்டு போறாங்க. உள்ள ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. ஸோ போட்டோ வச்சு பார்க்குறாங்க. சந்தேகமே கிடையாது, அது ஜான்சன் தான். பட் அவனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது, ஆல்மோஸ்ட் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சு, பயமா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், நீங்கள் என்னை எப்படி பிடிச்சிருவீங்கன்னு நினச்சிட்டு நான் பூச்சி மருந்தை குடிச்சிட்டேன் சார், நான் எப்படி கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவேங்கிறான். உடனே போலீஸ் அவனை அவசரமாக அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் லக்கிலி அவன் ஒரு குறைவான அளவு தான் மருந்தை குடிச்சதுனால அவன் சொல்கிறது உண்மைதான், மருந்தை குடிச்சிருக்கான். பட் அங்கே இருக்க அரசு மருத்துவர்கள் போராடி அவனோட உயிரை காப்பாற்றுறாங்க. அதுக்குள்ளேயும் சிறிது நேரத்துக்குள்ளேயே கடினம்குளம் போலீஸ் ஆஃபீஸரும் இங்கே கோட்டயம் அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஜான்சன் கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு ஜான்சன், நீ தான் அந்த கொலையை பண்ணிருக்கேன்னு தெரியும், அதுக்குரிய எல்லா தடைகளும் எங்க கிட்ட இருக்கு, நீ உண்மையை சொல்லு, எதுக்காக கொலை பண்ண, அந்த பெண் உனக்கு என்ன பண்ணாங்க, இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ இவன் பார்க்குறான், ஓகே எல்லா தடயங்களும் இருக்கு, இனிமேல் நம்ம மறைக்க முடியாதுன்னு இவன் ஒன்றா கன்ஃபெஷன் பண்ணுறான். அதாவது ஆதிராக்கும் இந்த ஜான்சனுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னா, 2 பேருமே ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க. ஸோ இவங்க ரீல் போடுறாங்க, அவன் ஒரு நாள் பார்க்குறான், அந்த ரீலை லைக் பண்ணுறான், கமெண்ட் பண்ணுறான், அவனோட ரீலை இவங்க பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, 2 பேரும் இன்ஸ்டாகிராமில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், நீ இன்னுமே கொஞ்சம் பெட்டராக ரீல் பண்ணலாம், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இப்படி கேமராவில் ஷூட் பண்ணணும், இப்படி எடிட் பண்ணணும், இப்படி மியூசிக் போடணுங்கிற மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறான். அதனால என்ன ஆகுதுன்னா இவங்களோட ரீல்ஸுக்கு நல்ல வியூஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அது இவங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த ஜான்சன்கிற நபரோட ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க.
இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, அந்த ஜான்சனுக்கும் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கு, இவங்களுக்கும் திருமணமாகி குழந்தை இருக்கு. பட் இப்ப ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்றதுக்காக நம்ம கொலாப் பண்ணலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல் பண்ணலாங்கிற மாதிரி இவங்க கணவர் கிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்றாங்க, சில சமயம் உண்மையை சொல்றாங்க. ஸோ அவனும் கோட்டயத்துல இருந்து இங்க ட்ரெயின்ல வர்றான். ஸோ ரெண்டு பேரும் அவுட்டோர்ல போய் ரீல் பண்றாங்க. அப்படி ரீல் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகுது. அந்த நெருக்கம் உடல் ரீதியான தொடர்பா மாறுது. ஸோ நிறைய இந்த மாதிரி இல்லிசிட் அஃபேர் எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நாள் நடக்கும், அப்புறம் அவங்கவுங்க பிரிஞ்சு அவங்கவுங்க குடும்பத்தோட போயிடுவாங்க. பட் இதுல என்னன்னா, ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமான ஈடுபாடு வருது. அதாவது உடல் ரீதியான தொடர்பையும் தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவன் என்ன பண்றான், தன்னோட மனைவி குழந்தைகளை விட்டுட்டு இந்த ஆதிராவோட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரெடி ஆகிறான். ஆதிராவும் தன்னோட கணவனையும் குழந்தையும் விட்டுட்டு இவனோட வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்க, சரி நீ கூடிய விரைவில் வந்துரு, நானும் வந்துடுறேன், நம்ம தனியா ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணி நம்ம சோசியல் மீடியாலே சம்பாரிச்சுட்டு ஜாலியா இருக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறாங்க. இதுக்குரிய பண உதவி எல்லாமே வந்து யாரு பண்றா, ஆதிராங்கிற பெண்மணி. ஸோ அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்கிறதுல இருந்து அட்வான்ஸ் கொடுக்கறது, அந்த வீட்டுக்கு இன்டீரியர் பண்றதுல இருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. பட் அந்த பெண்மணி அவங்க கணவர்கிட்ட என்ன சொன்னாங்க, அவன் என்ன தவற போட்டோ எடுத்துட்டு மிரட்டினானு. பட் அது உண்மை கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து இன்டீரியர் பண்ற அந்த செலவு தான் 1.5 லட்ச ரூபாய். ஸோ ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு பக்காவா ரெடியாகி ஒரு தனியா ஒரு குடுத்தனம் போய் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவன் பொண்டாட்டியை விட்டு வந்துட்டான். பட் இந்த பெண்மணிக்கு ஒரு சின்ன தயக்கம். ஏன் தயக்கம்னா, இவ்வளவு நாள் இவங்க கூட ஜாலியா இருந்தாச்சு, இப்போ இவன் கூட இருக்கிறத அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த போர் அடிச்சதுனால, நான் ஏன் என் புருஷனை பகைச்சிட்டு குழந்தைய விட்டுட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன் கூட வரணும், உன் மேல ஒரு அட்ராக்ஷன் இருந்தது, அது இப்போ இல்லை, அதனால நான் வர முடியாதுங்கிற மாதிரி இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அவனை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவனோட காலை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் பிளாக் பண்றாங்க, போனை ஆஃப் பண்றாங்க. இது அவனுக்கு வந்து அளவு கடந்த கோபத்தை உண்டு பண்ணுது. அப்போ இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, இவன் நம்ம அடுத்து என்ன பண்ணுவானோ, வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயம். அப்பதான் கணவர் கிட்ட அது வேற மாதிரி சொல்லியிருக்காங்க, இவன் என்ன போட்டோ எடுத்து மிரட்டுறான், 1.5 லட்ச ரூபாய் ஏமாத்தி வாங்கினா அப்படிங்கிற மாதிரி கணவர் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பெண்மணியோட மனநிலை என்னன்னா, இவன் போர் அடிச்சிருச்சு, ஸோ இவங்க கிட்ட திரும்ப கணவர் கூட வந்துடலாம், பட் பிரச்சனை இல்லாம வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவன் பொண்டாட்டியை விட்டு வந்துட்டான், அவன் வந்து இவங்களை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. பட் ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஆதிரா இவனை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணும்போது அவனுக்கு பயங்கர கோபம் வருது. உனக்கு நான் ஒரு சரியான பாடம் புகட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நேரா கோட்டயத்திலேருந்து இங்கே ட்ரெயினில் வந்து இறங்குறான். ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குறான். அதுக்கப்புறம் பக்காவான ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணுறான் அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு சில தூக்க மாத்திரையை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கடையில் போயிட்டு கத்தி வாங்கிக்கிறான். இது எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வர்றான். இவனுக்கு தெரியும் குழந்தை நேரம் ஸ்கூலுக்கு போயிருக்கோம், அவங்க கணவர் கோயிலுக்கு போயிருப்பாரு, இவங்க வீட்டில் தனியாக இருப்பாங்கன்னு தெரியும். இவன் ஜென்ரலாகவே அவங்க வீட்டுக்கு எப்படி போவானா, இந்த கேஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு 3வது நபர் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறதே யாருக்குமே தெரியலேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல. அதுக்குரிய காரணம் என்னன்னா, இவன் எப்பவுமே அந்த வீட்டோட முன்வழியை பயன்படுத்துறதில்ல. அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு டெசர்டான ஏரியா இருக்கு. இவன் என்ன பண்ணுவானா, இவங்க வீட்டுக்கு டைரக்டா வர்றதுக்கு வழி இல்லை, பட் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட மொட்டை மாடி போறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ எப்படி இவங்க வீட்டுக்கு இவ்வளவு நாள் வந்துட்டு போறானா, ஸோ பின்னாடி கூடி வருவான், யாருமே பார்க்க முடியாது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களோட மாடியில் ஏறுவான். அந்த மாடியிலேருந்து இவங்க வீட்டுக்கு குதிச்சு அப்படியே இறங்கி வந்தா ஒரு கிச்சன் டோர் இருக்கும், அந்த கிச்சன் டோர் வழியா உள்ள வந்துடலாம். இப்படி தான் இவ்வளோ நாளும் இவன் வந்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு தெரியும் முன்கதவை போய் தட்டுனா ஆதிரா திறக்க மாட்டா, அவ தன்னை அவாய்ட் பண்றான்னு. எப்பவும் இவங்க வீட்டுக்கு வர்ற மாதிரியே பின்னாடி போய் பக்கத்து வீட்டு மாடிக்கு ஏறி கிச்சன்ல ஏறி வந்து கிச்சன் கதவை தட்டுறான். ஆதிராக்கு புரியல, யாரா மேல கிச்சன் கதவை தட்டுறான்னு வந்து பார்த்தா இவனை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஏற்கனவே இவனை அவாய்ட் பண்றோம், ஐயோ என்ன பண்ண போறானு. இருந்தாலும் இப்ப கதவை திறக்கலன்னா அவன் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியும். ஸோ கதவை திறக்கிறாங்க. பட் இவன் எந்தவித கோபத்தையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் அவங்ககிட்ட காமிக்கல. கேஷுவலா இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி வர்றான். அவங்க கிட்ட இல்ல ஜஸ்ட் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எந்த சூழ்நிலையும் நீ ஏன் அவாய்ட் பண்ற, ஏன் போனை ஆஃப் பண்ண, எதையுமே அவன் கேட்கல. ஏன்னா ஏற்கனவே இவங்களை கொலை பண்ணணுங்கிற பக்காவா பிளானோட தான் வந்திருக்கான். ஸோ அப்போ என்ன பண்றாங்க, அவங்க வந்து இவனுக்கு பிடிக்கணும் டீ போட்டு கொடுக்குறாங்க. ஸோ 2 டீயை வந்து இப்படி டேபிளில் வைக்கிறாங்க.
அப்போ அவங்க டைவர்ட் பண்ணிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்துட்டு வாங்குறான். உடனே அவங்க உள்ள போய் மிக்சர் எடுத்துட்டு வர போறாங்க. அந்த கேப்ல இவன் வச்சுட்டு இருந்த தூக்க மாத்திரையை அவங்க டீல கலந்துறான். ஸோ அவங்க டீயை குடிக்கிறாங்க. 2 பேரும் மிக்சர் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து நான் அவங்க கூட ஜாலியாக இருக்கணுங்கிறான். அவங்க சொல்கிறாங்க, நீ இதுக்கு தான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும், சரி வான்னு சொல்லி இவனை பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் உடல் ரீதியான தொடர்பில் இருந்ததுக்கு அப்புறம் இவன் கொடுத்த தூக்க மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து அந்த பெண்மணி ஆல்மோஸ்ட் ஒரு அரை மயக்கத்துக்கு போயிடறாங்க. ஸோ இவன் எதுக்கு அதை பண்ணுறான்னா, பக்கத்தில் நிறைய வீடு இருக்கும், இவங்களை கொலை பண்ணால் சத்தம் கேட்டு யாராவது வந்துருவாங்கன்னு இவங்களை தூக்கத்திலே கொலை பண்ணுங்கிறதுல முடிவில் தான் வந்திருக்கான். இந்த பெண்மணியும் ஆல்மோஸ்ட் அரை மயக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் கையில் வச்சிருக்க கத்தியை வச்சு அந்த பெண்ணை வந்து கழுத்தை கட் பண்ணி கொலை பண்ணுறான். அப்படி கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்குறான், இவனோட ஷர்ட்டில் எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்கு. இதோட வெளியில் போக முடியாதுல்ல, அதனால இந்த ஷர்ட்டை மாற்றிட்டு அவங்க கணவரோட ஷர்ட்டை போட்டுட்டு இவன் அந்த ரத்தம் தோய்ந்த ஷர்ட்டையும் கையோடய எடுத்துட்டு போறான். ஸோ பட் இப்போ என்ன பண்றான் அப்படின்னா, பின்புறமா போல இவன் தப்பிச்சு போறதுக்காக நம்ம நடந்து போனா மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்குறான். வீட்டுக்கு முன்னாடி இவங்களோட பைக் இருக்கு. ஸோ சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. மதியம் 2 மணி, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற டைம்னு அப்படி இவங்க பைக் எடுத்துட்டு போறான். அந்த ஸ்டேஷனில் பைக்கை போடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போயிடறான். அங்கே போய் இவன் எந்த வீட்டில் ஒரு ஹோம் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கானோ அந்த வீட்டில் போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான். பட் என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் தன்னை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தெரியும். அப்படிதான் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு போலீஸ் சத்தம் கேட்குது. அதனால தான் பயந்துட்டு அங்கேருந்த பூச்சி மருந்தை குடிச்சிடறான். ஸோ இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி குற்றவாளிகள் கொடுக்குற கன்ஃபெஷன் மட்டும் தண்டனை வாங்கி தர முடியாது. ஏன்னா கோர்ட்டுக்கு போகும்போது போலீஸ் என்ன மிரட்டி அடிச்சு வாங்கினான்னு சொல்லிடுவான். அதனால இவன் தான் அந்த கொலையை பண்ணாங்கிறதுக்கு ஏதாவது பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கா, ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவனோட வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்றான், வர்ற வழியில ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டேங்கிறான். அவனை கூட்டிட்டு வர்றாங்க, அந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்க. கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணுறாங்க. எப்படி வந்த, எப்படி உள்ளே போன, எங்கே போய் கொலை பண்ண, என்ன மாதிரி பண்ண, அவங்க உடம்பை எங்கே போட்டுட்டு வந்த அப்படின்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதை ரெக்கார்ட் பண்ணும்போது அவன் சொல்லுவான், பார்த்தீங்களா, இப்படி தான் கொலை பண்ணேன், அந்த பொண்ணு நான் கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே படுத்திருந்தா, கால் இங்கே இருந்துச்சுன்னு சொல்லுவான். பார்த்தீங்களா, இந்த தகவல் வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் கிரைம் சீனில் இனிஷியலாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதுவும் இவன் சொல்கிறதும் மேட்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இவன் சொன்னது உண்மை, அதாவது கொலைகாரனுக்கே தெரிஞ்ச உண்மைங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால இந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சுட்டாங்க. கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ விட்னஸை ரெடி பண்ணுறாங்க. இவன் ஃபர்ஸ்ட் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தானா, அந்த லாட்ஜ் ஓனரை கூப்பிடுறாங்க. சம்பந்தப்பட்ட நாள் இவன் அந்த லாட்ஜில் தங்கியிருந்தான், இத்தனை மணிக்கு செக் அவுட் பண்ணா அப்படிங்கிற எல்லா தகவலையும் வாங்கிக்கிறாங்க. இவன் தான் தங்கியிருந்தாங்கிறத அவர் வந்து முதல் ஐ விட்னஸ். அதுக்கப்புறம் ஒரு கடையில் போய் கத்தி வாங்கியிருக்கான். அவன் எங்கே கத்தி வாங்கினானோ அந்த கடை ஓனரும் இவனை பார்த்து சொல்கிறாரு, அது 2வது ஐ விட்னஸ். 3வது ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு தூக்க மாத்திரை வாங்கியிருக்கான். அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரும் இவனை பார்த்துருக்காரு, அது 3வது ஐ விட்னஸ். ஸோ இப்போ கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், 3 ஐ விட்னஸ் இருக்காங்க. இவன் சொன்ன கன்ஃபெஷன், கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பிளஸ் இவங்க 2 பேத்துக்கும் ஏற்கனவே இருக்கிற தொடர்பு, அதுக்கு வந்து நிறைய டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படுறதுனால ஆதிராவை கொலை பண்ண குற்றத்துக்காக ஜான்சன் அப்படிங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நபருக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கு. ஸோ இவருக்கு அகைன்ஸ்டா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்றாங்க. இந்த கேஸ்ல ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏரியா மக்கள் வந்து இவனை ஏற்கனவே வந்து ரீல்ஸ்ல பார்த்துருக்காங்க. ஓகே, நம்ம ஏரியால ஒரு பொண்ணு ரீல்ஸ் பண்ணது, இவனும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணியிருக்கான், நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர எங்கா சின்ன பையன் மாதிரி இருப்பான், ஒரு 20s அந்த மாதிரி இருப்பான். பட் இவனை நேராக பார்த்து அந்த பொதுமக்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா ரீல்ல வேற மாதிரி இருப்பான், இப்போ என்னடானா இப்படி கொஞ்சம் வயசான தோற்றத்தில் இருக்கானு பார்த்தா இவன் ரீல் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கான், ஏஐ டெக்னாலஜி வச்சு அவனோட ஃபேஸை ஃபுல்லாக எங்கா மாற்றி அந்த மாதிரிலாம் ரீல் பண்ணியிருக்கான். அதையே பொதுமக்களால் நம்ப முடியல. 2வது இவன் வந்து இந்த மாதிரி இந்த பெண்கோட தொடர்பு வச்சு கொலை பண்ணிட்டானா அப்படிங்கிறதையும் நம்ப முடியல. அதே டயத்தில் ஆதிரா இப்படிலாம் பண்ணிட்டாளா அப்படிங்கிறதையும் நம்ப முடியல. ஒட்டுமொத்தத்தில் இந்த வழக்கோட விசாரணை கேரளா நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஜான்சன் அப்படிங்கிற இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சமூக வலைதளம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத பல வழக்குகள் நம்மளுக்கு உணர்த்திருக்கு. இந்த வழக்கம் இன்னொரு மிக முக்கியமான வழக்கா பார்க்கப்படுது. இவன் நிறைய கேஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஈவன் ஐ ரிமெம்பர் நார்த் இந்தியாவில் இதே மாதிரி தான் ஒரு கேஸ் நடந்துச்சு. ஒரு பெண்ணுக்கு ரீல்ஸ் மோகம் அதிகமாகுது. அப்போ வந்து இதே மாதிரி ரீல் பண்ற ஒருத்தவங்களோட தொடர்பு ஏற்படுது.
கடைசியில் அவனே அந்த பெண்ணை கொலை பண்ணுறானா இல்லை அவங்க கணவரை கொலை பண்ணிடுவாங்களா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு கிரைமில் மாட்டி அந்த பெண் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ரீல் மோகத்தால் நிறைய பேரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது. பட் ரீல் போய் ஒரு பெண் அப்போ போய் சோஷியல் மீடியாவில் ரீல் பண்ணுறது குத்தமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எவ்வளவோ பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் மேபி எல்லாருமே ஒரு வரையறையோட இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ எத்தனையோ பேர் குக்கிங் சேனல் ரன் பண்ணுறாங்க, ஆர்ட்ஸ் சேனல் ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளவோ சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் சோஷியல் மீடியாவுக்கு வந்த ஆபத்துங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. மேபி அது அவங்க போகிற அந்த கான்டென்ட்டை பொறுத்து இருக்கு. ஆக்சுவலி மேபி கொஞ்சம் ஓரளவு பாலியல் உணர்வை தூண்டுற மாதிரி போடுற கண்டென்ட் போட்டா, அண்ட் ஐ திங்க் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு பெண் அதாவது அவங்களோட உடலை ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பெண் தவறான பெண், இவளை எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்றதுனால நிறைய ஆண்கள் வந்து மேபி அப்ரோச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதே டயத்தில் ஒரு பெண் குக்கிங் சேனல் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வரும், அப்ரோச் பண்ணுவாங்க. பட் அதே டயத்தில் 1000 தடங்கல்கள் 1000 ஆண்கள் தவறான நோக்கத்தில் அப்ரோச் பண்ணால் கூட அந்த பெண் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு இருக்கு. இப்போ நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா உங்களை யார் என்ன பண்ண போகிறா? ஒருத்தர் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான், 2 தடவை உங்களுக்கு பிடிக்கல, 3ஆவது டைம் பிளாக் பண்ணிட்டு போங்க. யாராவது ஏன் பிளாக் பண்ணன்னு கேட்க போறாங்களா? அப்படி இல்லை அவன் உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சு வீட்டுக்கு வர போறானா? அதுவும் கிடையாது. ஸோ சோஷியல் மீடியாவில் பெண்கள் எல்லாமே பண்ணலாம். மேபி இந்த மாதிரி பாலியல் ரீதியாக இல்லாமல் டீசெண்டாக பண்ணால் ஆபத்து குறைவு. அதே டயத்தில் எவ்வளோ பேர் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் நம்ம யாருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், அன்னெசரியாக தேவையில்லாமல் யார் கூடயும் தேவையில்லாமல் கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கும் போது இந்த மாதிரி ஆபத்தில் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பெண்கள் சோஷியல் மீடியா பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுதோ நல்ல விஷயம்தான். பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே டயத்தில் இந்த ஒரு ஆபத்தான சமூக வலைத்தளத்தில் யார் கூட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் ஒரு தவறான நபர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லைஃபும் ஒரு பேராபத்தில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஒரு விஷயம் சும்மா கேஷுவலாக சொல்லுவாங்க, ஒரு இடத்துக்கு நம்ம வேலையை பார்க்க போனால் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும், எந்த பிரச்சனையும் வராதுப்பாங்கல்ல, நம்ம எதுக்கு தேவையில்லாத வம்புக்கு போகணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் சமூக வலைதளமும். தாராளமாக வீட்டிலேருந்து பண்ணலாம். நம்மளோட வேலை என்ன? ஓகே, நீ கண்டென்ட் போடு, ரீல் போடு, யூடியூப் வீடியோ போடு, நல்லா சம்பாரி, ஃபேமஸ் ஆகி எல்லாமே பண்ணலாம். பட் தேவையில்லாத வேலை என்ன? அன்னெசரியாக போய் நம்ம யார் கூட கொலாப் பண்ணுறோம், இல்லை யார் கூட போய் தேவையில்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இல்லை தேவையில்லாமல் அந்த நபரை போய் பார்க்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிட்டா சமூக வலைதளம் கொஞ்சம் பாதுகாப்பாக பயன்படுத்திக்கலாம்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஈவன் இது ஒரு கேஸ் ஐசோலேட்டட் கேஸ் பார்க்கல, இந்த மாதிரி நிறைய கேஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ சமூக வலைதளம் ரொம்ப சூப்பரான விஷயம்தான். அந்த மாதிரி சமூக வலைதளம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் உங்க கூட பேசிட்டு இருக்க முடியுது. பட் அந்த சமூக வலைதளத்தை கொஞ்சம் பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி வழக்குகள் நமக்கு உணர்த்துது. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி அனதர் வித்தியாசமான கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.